1939ஆம் ஆண்டு கனடாவில் ஆர்க்டிக் பகுதியில் எல்லைப்புற காவல் கப்பல் ஒன்று ரோந்து பணிக்காக சென்றிருந்ததாம். அது ஓரிடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது துருவ கரடி என்று சொல்லக்கூடிய பனிக்கரடி அங்கே நோக்கி வந்ததாம். அதை பார்த்த மாலுமிகளுக்கு சந்தோஷம், உற்சாகம். இதனால் தங்கள் கைகளில் இருந்த உணவுப் பொருட்களை அந்த துருவ கரடிக்கு எரிந்தார்களாம். அந்த துருவ கரடியும் அந்த உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டதாம். அவர்கள் போட்ட ரொட்டி துண்டுகள் அதற்கு மிகவும் பிடித்திருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் கையில் இருந்த உணவெல்லாம் காலியாகிவிட்டது. அந்த துருவ கரடிக்கோ பசி அடங்கவில்லை. இவர்கள் உணவு போடுவதை நிறுத்திய மாத்திரத்திலே அது கப்பலை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தது. சீக்கிரமே அந்த கப்பலில் ஏறியும் விட்டது. மாலுமிகள் எல்லாம் பயந்து அங்கே எங்கே ஓடினார்கள். அங்கே இருந்த தண்ணீர் குழாயை எடுத்து தண்ணீரை அதன் மேல் பீச்சினார்களாம். கரடிக்கு ரொம்ப உற்சாகம். தன் முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு தண்ணீர் தன்மேல் படுபடியாக அது ஆடினதாம். அலறி அடித்து எப்படியோ ஒரு வழியாக கரடியை மிரட்டி கப்பலில் இருந்து கீழே இறங்கும்படி செய்தார்களாம். ஒரு காரியத்தை மாலுமிகள் அன்றைக்கு கற்றுக்கொண்டார்கள். துருவ கரடிக்கு உணவு போடுவது தவறு. அது தூரத்தில் இருக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் அது பக்கத்தில் வந்துவிட்டால் அது நம்மை அழித்து போடும் என்பதை உணர ஆரம்பித்தார்களாம். இது போன்றுதான் பாவங்களும். பாவங்களுக்கு நாம் தீனி போடும் பொழுது அந்த பாவங்கள் நம்மையே அழித்து போடும் வாய்ப்பு இருக்கிறது. என்னாகும் 32:23 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நெருங்கி வருகிற பாவங்களை நாம் தள்ளிவிடுவதற்கு, பாவத்துக்கு தீனி போடாமல் நம்முடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பலத்தினால் அப்படி முயல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.